தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் உரிமையும். கண்டிப்பாக வாக்களியுங்கள். இந்த காணொலியில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அந்த தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி எண் 7. எந்த மாவட்டத்திற்கு உட்பட்டு வருது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும். எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். சென்னையினுடைய ஒரு புறநகர் பகுதி தான் மதுரவாயல் அப்படின்னு சொல்லலாம். அங்கே யார் யார் போட்டிடுறாங்க வேட்பாளராக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவின் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காரப்பாக்கம் கணபதி அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் 2016 to 21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 21 போட்டியிட்ட பெஞ்சமின் அவர்கள் போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார். ரேவதி அவங்க முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ரேவந்த் சரண் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த 4 பேர் தான் பிரதான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. மதுரவாயிலில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 1,79,593, பெண்கள் 1,84,350, மூன்றாம் பாலினம் 81 பேர். ஒட்டுமொத்தமாக 3,64,024 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. என்னென்ன பகுதிகள் வரும் பார்த்தீங்கன்னா நொலம்பூர் வரும், முகப்பேறு வெஸ்ட்டு, முகப்பேறு ஈஸ்ட்டு, இந்த மாதிரியான பகுதிகள்லாம் மதுரவாயிலுக்கு உட்பட்டு வரும். அங்கே என்ன சமூக ரீதியான வாக்குகள், எவ்வளோ வாக்காளர்கள் சமூக ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் தான் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. அப் டு 40% வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வன்னியர்கள் இருக்கிறாங்க, ஒரு 30% 32% வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாயுடு சமூகம் 10%, முதலியார் சமூகம் 7% இருக்கிறாங்க. இதர பிரிவினர் ஒரு 13% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரவாயில் சென்னையினுடைய புறநகரில் வருதால 90% நகர்ப்புறம் தான் இருக்கும். ஒரு 10% கிராமப்புறங்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்டு வரலாம். மதுரவாயில் 2011 உருவாக்கப்பட்ட தொகுதி. இதுவரை 3 தேர்தல்களை தான் சந்திச்சிருக்கு. இதுவரை அங்கே திமுக ஒரு முறையும் அதிமுக ஒரு முறையும் அதிமுக கூட்டணியில் ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா அங்கே திமுக 1,21,298 வாக்குகளை வாங்குறாங்க, 44%. அதிமுக 89,577 வாக்குகளை வாங்குறாங்க, சதவீத அடிப்படையில் 33. மக்கள் நீதி மையம் அப்போ பத்மபிரியா அவர்கள் போட்டிட்டாங்க, இப்போ அவங்க திமுகவில் தான் இணைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்க 33,000 வாக்குகளை வாங்கினாங்க, 12% வாக்குகள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 21,045, சதவீத அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 7.7. இப்போ திமுகவினுடைய வேட்பாளர் காரப்பாக்கம் கணபதியை பார்த்தீங்க அப்படின்னா அவர் திமுகவில் மதுரவாயில் தெற்கு பகுதி செயலாளராக இருக்கிறார். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். முதல் முறையாக அவருக்கு 2021 போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த முறை போட்டியிட்டு ஒரு 11% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை நிறைய பேருக்கு சென்னை சரௌண்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திமுக வேட்பாளர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ அம்பத்தூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டார், எழும்பூரில் மாற்றப்பட்டார், திருவிக்கா நகரில் மாற்றப்பட்டாங்க. ஆனால் காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. இவருடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இங்கே வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதே போல் ஆதி திராவிட மக்களும் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதில் ஆதி திராவிடர்கள்லேருந்து கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆனவங்க ஒரு 40% கிட்ட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க. அது திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக வரும். ப்ளஸ் கூட்டணி கட்சிகளுடைய பலம் பிசிகா இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாக அவங்களுக்கு பார்க்கப்படுது. 23 கட்சிகளுடைய கூட்டணி இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கான பலமாக இருக்குது. இது காரப்பாக்கம் கணபதி அவர்களுடைய பலங்களாக இருக்குது. பலவீனங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சியை சொல்லலாம். 5 ஆண்டுகள் இவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 5 ஆண்டுகள் திமுகவும் ஆட்சியில் இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தாலும் கூட அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது மக்கள்கிட்ட இருக்கும். இப்போ இவங்க நிறைய பேருக்கு 1000 ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் விடுபட்டவங்களுக்கு இவங்க மேலே கோபம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். அதை எப்படி அவங்க அவங்களுடைய பரப்புரையில் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி தோல்வி அமையும். அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கிறது பெஞ்சமின். 2016 அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அந்த கவர்மெண்ட்டில் 2016 to 21 அதிமுக கவர்மெண்ட்டில் அவர் அமைச்சராகவும் இருந்தார். அவர் தான் இப்போ திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளராகவும் அதிமுகவில் இருக்கிறார்.
2021 போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். ஸோ அப்போ வந்து 10 ஆண்டுகள் ஆட்சியை சந்திச்சுட்டு அதிமுக வந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஸோ அப்போ வந்து திமுக வேட்பாளரே போட்டியிட்டதால் ஒரு கடும் போட்டியில் அவர் வந்து தோல்வியை தழுவினார். இந்த முறை அவர் வந்து ஆன்டி இன்கமென்சி இருக்குது, அதை நம்ம வந்து வாக்குகளாக அறுவடை பண்ணலாம், நம்ம வந்து உழைச்சா ஜெயிக்கலாம் அப்படின்ற மனநிலையை தான் அவங்க தொடர்ச்சியாக அதிமுகவின் சார்பில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க, சிறுபான்மை சமூகங்கள் வாக்களிப்பதற்கு பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவரே வந்து கிறிஸ்டியன் தான், அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிலிருந்து மாறிய கிறிஸ்தவராகத்தான் அவர் வந்து இருக்கிறார். ஆனாலும் கூட கிறிஸ்தவர்கள் இங்கு பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட வாக்களிக்க மாட்டாங்க பாஜக கூட்டணிக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு கடுமையான போட்டியை ஆனால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதிமுகவினுடைய சின்னம் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு இவங்களுக்குமே இருக்குது. இவங்களுடைய எலெக்ஷன் மிஷினரியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே அதிமுக திமுக சம அளவில் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒரு கடுமையான போட்டியை பெஞ்சமின் அவர்கள் இந்த முறை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரேவதி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி 2021 இங்கே வந்து 21,045 வாக்குகளை வாங்கினாங்க. சதவீத அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 8. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 26,230 வாக்குகளை வாங்கினாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு 12லிருந்து ஒரு 15% வரைக்கும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்கு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீமான் அவர்கள் ஒரு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் மதுரவாயல் தொகுதியில் வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பார்த்த வரைக்கும் அவங்க வந்து ரேவந்த் சரண் அப்படின்ற ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் டிவிகேல இருக்கிறார். ரோஹிணி தேட்டரினுடைய ஓனர், பணபலம் மிக்கவர் தான். அவர் எந்த அளவுக்கு களப்பணியை செய்கிறாரு, களத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் அமையும். விஜய் அவர்களுடைய பெயர் அந்த மாஸ் விசில் சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட ஒரு ஹெவி வெயிட்ஸான திமுக அதிமுக கேண்டிடேட்ஸை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவார்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே போட்டி அப்படின்றது காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கும் பெஞ்சமின் அவர்களுக்குமான போட்டியாகத்தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிதிராவிட மக்கள் கிட்டத்தட்ட 40% மக்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதே போல் வன்னியர்கள் இங்கே வந்து 32% இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பெரிய சமூகங்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போது. காரப்பாக்கம் கணபதி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க, பெஞ்சமின் அவர்கள் கிறிஸ்தவராக இருக்கிறார். ஆதிதிராவிட மக்களிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்க இங்கே 60% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்கெல்லாம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ட்ரெடிஷ்னலாகவே சென்னையினுடைய புறநகரிலெல்லாம் திமுக வெயிட்டாக தான் இருக்குது, திமுக வலுவாக இருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் திமுக கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் ஆன்டி இன்கமென்சி இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னதான் காரப்பாக்கம் கணபதி கொஞ்சம் எட்ஜ் இருந்தாலும் கூட கடுமையான போட்டியை பெஞ்சமின் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு கடுமையான போட்டி தான் மதுரவாயல் இருந்தாலும் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, யார் வெற்றி பெற்று வந்தால் நிஜமாகவே மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும், யார் யார் எங்கே போட்டிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமை, கடமை. கண்டிப்பாக வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.